இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியம் என்னவென்றால், தேவனோடு கூட நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய பிஸி ஷெடியூலில் ஆண்டவருக்கென்று ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரமோ, துதிக்கிறதுக்கு ஒரு நேரமோ, வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு நேரத்தையோ நிச்சயமாக நான் தர வேண்டும். அப்போது ஆண்டவர் நம்மை அபிர்விதமாக ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படும். பிரியமானவர்களே, ஆபிரகாமையும் அப்படி தான் ஆசீர்வதிச்சார். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய பிஸி ஷெடியூல்லையும் கூட அவருக்கு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு, அவரோடு கூட துதிப்பதற்கு, ஜெயிப்பதற்கு என்று சொல்லி நேரத்தை ஒதுக்கி அவரோடு கூட செலவிட்டார். தாவீதும் அப்படிதான், அவ்வளோ பெரிய ராஜா. ஆனால் ஆண்டவருடைய நேரம் வரும்போது அவர் திருட மாட்டார். ஆண்டவருக்கு என்று கொடுக்க அந்த ஜெபத்தையும் நேரத்தையும் அவர் தாராளமாய் கொடுத்தார். அதனால தான் தாவீதை பற்றி இன்னைக்கும் பேசுகிறோம். அவருடைய வம்சத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கார். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பீங்கன்னா நிச்சயமாக தேவன் நம்ம ஆசீர்வதிக்க தேவனாய் காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.